தனி ஜெபத்தில் எனக்கு உங்களை ஏறெடுக்க சொல்ல காரணம் என்ன? குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்க சொல்ல காரணம் என்ன? அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க சொல்ல காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, உங்கள் குடும்பத்துக்கான பலனை பெற்றுக்கொள்வதற்காக, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்கள் சேர்த்து வைப்பதற்காக, உங்களுக்கான அபிஷேகத்தை நீங்கள் சேர்த்து வைப்பதற்காக இன்னைக்கு கொடுக்கப்பட்டது தான் அதிகாலை ஜெபம். அப்போ யகாசியலை கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்ப காரணம் என்ன? அவன் அதிகாலையிலே தனக்கும் தன் குடும்பத்துக்கு தேவையான மன்னாவை பொறுக்கி கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். நீங்கள் நம்மகிட்ட அந்த ஜெபம் இருக்கா? ஏன் நம்ம பிரச்சனை மாறலை? ஏன் நம்ம போராட்டம் மாறலை? இன்னும் பிரச்சனை அதிகரிக்க காரணம் என்ன? இன்னும் போராட்டம் அதிகரிக்க காரணம் என்ன? இன்னும் என் வாழ்க்கையில் தேவைகள் அதிகரிக்க காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யகாசியல்கிட்ட காணப்பட்ட சேர்த்து வைக்கிற குணம் நம்மகிட்ட இல்லை. அவன் மன்னாவை சேகரித்து வச்சான், அவன் அபிஷேகத்தை சேகரித்து வச்சான், வாக்கு தத்தத்தை சேகரித்து வைத்தான், கர்த்தருடைய பிரசன்னத்தை சேகரித்து வைத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் என்ன சேர்த்து வைக்கிறோம்? தொல்லையை சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. யோசனை பண்ணி பாருங்க. வியாதியை சேர்த்து வைக்கிறோம், போராட்டங்களை சேர்த்து வைக்கிறோம், கடனை சேர்த்து வைக்கிறோம், பலவிதமான நிந்த அவமானத்தை நாம் அனுபவிக்க இல்லாமல் நம்ம பிள்ளைகளும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்முடைய சந்ததியை தள்ளுவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறான். எந்த ஆசையை சேர்க்குறீங்க? பரலோக ஆசையை சேர்க்குறீங்களா? அதிகாலையில் எழுந்து பாருங்க. அதிகாலையில் எழுந்து கொள்றவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி பார்க்கணும். நிச்சயம் மன்னா அவனுக்கு கிடைக்கும். நிச்சயம் அவனுக்குரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்படும். நிச்சயம் அவனுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவனுக்குரிய ஆகாரம் கிடைக்கும். நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ உயிர்ப்பிக்கப்படுவ, நீ பலப்படுத்தப்படுவ. கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டா. அப்போ இன்றைக்கி அபிஷேகத்தினால கர்த்தர் யகாசியலை நிரப்பி அவனுடைய போராட்டத்தை மாற்ற காரணம் என்ன? அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போது அதிகாலையில் தேவனை தேடி தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வழி நடத்துதலை அவன் எப்போதும் சேர்த்து வைக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனுடைய பிரச்சனைகளை மாற்றினார்.